ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய். சீக்கு வந்த சிக்கா, அடே டாபர் வாயா, நீ இன்னும் இருக்கியா? நீலாம் மண்டையை போட்டு மண்ணுக்குள்ளே போயிருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். அது யார் உன் கூட ஒன்று இருக்குமே, கிழட்டு உதவி சொப்பன சுந்தரி. அந்த பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. சொரிப்படை தலைவி, வாஷ் பேசன் வாய். சூர்யா கலரில் இருக்கா பார்த்தேன் இப்போ தான். ஏன்னா உங்கள் முகரக்கட்டை வீடியோலாம் பார்க்கல, ஒரு வருஷமாக எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால் விட்டுட்டேன். சரி, உள்ளே போயிட்டு நல்லா 4 குத்து வாங்கிட்டு வந்தீங்க, அதோடு இருப்பீங்கன்னு பார்த்தாக்கா இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா இப்போது ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுனால தான் எனக்கு தெரியலை. அதனால் நீங்கள் நினச்சிடாதீங்கடா, உங்கள் குரூப்புக்கு தான் சொல்கிறேன். என்ன சப்போர்ட் அவளுக்கு, அந்த திருச்சி ஐட்டத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டு. இப்போ முதல்ல அவன் மூத்திரத்தை குடிச்சிங்க, அதுக்கு முன்னாடி ஜிபி மூத்திரத்தை குடிச்சிங்க, இப்போ இவன் மூத்திரத்தை குடிச்சு எத்தனை மூத்திரத்தை தாண்டா குடிப்பீங்க நீங்கள் அவளும் சேர்ந்து சட்டியாக எடுத்துகிட்டு போங்க. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு மூத்திரத்தை குடிச்சு வேணாம். காலையிலே உங்களை பேசினாலே எனக்கு ஏதாவது வாயில் வந்துடுது, ஏதாவது இல்லையா அந்த மாதிரி தான். அவளுக்கு சப்போர்ட்டு நீங்களாம் காலாவதியான கேஸ். இப்போ அவள் தான் அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் ட்ரெண்டில் இருக்குன்ட்டு. மண்ணை சாதிக்கு விடுவேண்ணா. நல்ல விஷயமா இருந்தால் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். ஏன்னா இது எனக்கும் எனக்கும் யூடியூப் இருக்குது, எனக்கும் லைவ் இருக்குது. உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? மக்களே, ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல்லாருக்கிட்டையும் யூடியூப் இருக்குது, எல்லார்ட்டையும் ஃபேஸ்புக் இருக்குது. நீங்களும் வச்சு கிளிங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் இப்படி அதாவது நல்லவங்க பேசுனா எடுத்துக்கலாம் மக்களே. இந்த மாதிரி நாதாரி நாய்ங்கள்லாம் வரும்போது நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வரக்கூடாதா? அப்புறம் சிக்கா எப்படா இருக்க? சுமி என்னாச்சு? அதை பற்றி இல்லை. இன்னொரு விஷயம் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பண விஷயத்தில் ஏதோ கம்ப்ளைண்ட் ஒன்று, நீங்கள் அப்பப்போ ஒரு பேப்பரை தூக்கிக்கிட்டு எவனாவது உங்களுக்கு மாட்டு வாங்கி அவங்கள்ட்ட போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறவங்க பேரில் பெரிய உங்கள் மனசுக்குள்ளே செலிப்ரிட்டி. இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லை. எப்படா ரோட்லலாம் நடக்கிறீங்க? ரோட்லலாம் நடந்து எப்படி நீங்கள் போகிறீங்க? உங்களுக்கெல்லாம் எங்கே வெக்கம், மானம், சூடு சொரணை. மூத்திரத்தை குடிக்கிற மூதேவிகளுக்கு எப்படி சூடு சொரணை வரும்? அது வராதுல்ல. பா கொஞ்ச நாளாக மண்ணை சாதிக்கு இல்லை, அப்பா போயிட்டான்டா, என்ன கிளிப்பா அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் கிழிச்சாலும் நானும் கிழிச்சிக்கிட்டு தான் இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நான் இல்லைங்கிறதுனால ஆடுறீங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை, கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் திருப்பி வந்துட்டேன். அதே அந்த மண்ணை சாதிக்கு கொஞ்சம் ஒல்லியா அப்படி துருத்துருன்னு இப்போ உங்களுக்காகவே இந்த படுறா ஏற்றி வந்துட்டேன். சரியா? அவங்கள திட்டம் போது எனக்கு கோவம் வரமாட்டேங்குது. வாயிலேருந்து அப்படியே சாக்கடை மொண்டு ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வருது. உங்களுக்கெல்லாம் அப்படி தான் பேசணும். சரியா? அதனால் ஏன்னா உங்களுக்கு நல்லா மாதிரி பேசினாலும் எந்த மாதிரி பேசினாலும் உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சோத்தில் உப்பே கிடையாது. உப்புங்கிற வேறு ஏதாவது சொல்லியிருப்பேன். அது என்ன லிவிங் டுகெதர், அது பேட்டி கொடுக்குறாங்களாம், ஜோடியாக பேட்டி. காலி உங்களையெல்லாம் என்னைக்கிட்ட ரோடாக ஓட விட்டு அம்மனைக்கிட்டே அடிக்க போகிறாங்கன்னு தெரியலை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லிவிங் டுகெதர் உங்கள் முகரக்கட்டைங்களுக்கு. ஏன்னா அவளே ஊராக சுற்றி வெளிநாடெல்லாம் போயிட்டு நல்லா பல பாதாளங்களை பார்த்தவ இப்போ திருந்திர மூதேவியாது. இந்த லைவ் வீடியோ 2-3 வீடியோ பார்த்து இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ பெரிய இவங்க எப்படி சொல்கிறது, சீரியல் நடத்துகிறாங்க. இவன் அவரை பேசுகிறதும் அவள் இவளை பேசுகிறதும். அந்த மூதேவி ஏண்டி வாஷ் பேசன் வாய் சூர்யா, உன் முகரக்கட்டைக்கு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே என் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, என்னை பார்க்க விடலை, அவங்க படிப்பு என்னாச்சோ ஏதாச்சுன்னு அப்படியே பம்முனேன். சரி, அதுக்கப்புறமா திருந்தி ஒரு நல்ல குடும்ப பொண்ணு. அதுதான் ஒன்ட்டு சொல்ல முடியாதா? நீ ஒரு நாதாரின்னு தெரியும். சரி, ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு ஜந்துவாக இல்லாமல் ஒரு மனுஷ ஜென்மமாவது இருப்பீங்கன்னு பார்த்தாக்கா திருப்பியும் வந்துட்டீங்க. அது நான் விடுவேனா? விடமாட்டேன். வந்துட்டேன்டி யாருன்றது நீ இனிமேல் வெளியில். சரியா? ஏண்டி வாஷ் பேசன் வாய் லிவிங் டுகெதர்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சிக்க.
ஃபஸ்ட்டு நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. நீங்கள்லாம் வந்து காலாவதியான கழுசடை கபோதிங்க, அதாவது கிழட்டு மூதேவிங்க. இன்றைக்கோ நாளைக்கோன்னு மண்டையை போடுற கேஸை வச்சுக்கிட்டு நீ வந்து லிவிங் டுகெதர் கன்றாவி. அவன் ஏற்கனவே வந்து சொம்பு ரொம்ப அடி வாங்கின மூஞ்சை வச்சுக்கிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி பாவம், வேறு என்ன பண்ணுறது, உனக்கு அவனுக்கு நீயே சரியா, வேறு அவனும் உங்களெல்லாம் ஏற எடுத்து பார்க்க மாட்டான். அவன் அந்த பாவம் அந்த யார் இன்னொன்று பேர் கூட மறந்துட்டேன், இதெல்லாம் வந்து ஏற எடுத்து பார்க்காது. சரி ஓகே. ஏன்னா நேற்றே பேசலாம்னு நினச்சேன், அந்த முண்டையை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திருச்சி ஐட்டத்தை பற்றி பேசும்போது அவளுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் ஒரு வெள்ளையாக ஒரு பையன் வச்சு நல்லா தேய்க்கிறான்டா, எப்பா கட்டுன்னு புருஷன். அதில் ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணியிருந்துச்சு அந்த வீடியோவில், நல்லா கேட்டிருந்துச்சு. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து பொண்ணுங்க வந்து நிறையா இந்த மாதிரி பேச முடியாது. அவங்களுடைய மனசுக்குள்ளே உள்ள விஷயங்களை வந்துட்டு வெளியில் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நிறைய பேர் வராங்க. ஆனால் நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வருவேன். ஏன்னா ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எங்கடா மண்ணை சாதிக்கு போயிட்டான் இப்போ போகலை ஃப்ரெண்ட்ஸ். கம்பேக் கொடுக்கறதுக்கு தான் வெயிட் பண்ணேன். நான் அவள் விஷயம் இப்படி ரொம்ப போயிட்டுருக்குன்னு பார்த்தா இந்த மூதேவிங்க சைடு கேப்பில் இதுங்களும் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் போச்சு. இல்லை வந்துட்டேன் டசிக்கா, சரியா, லிவிங் டுகெதர். அப்படியே 2 பேரும் ஜோடியாக அப்படியே வச்சு நல்ல தக்கன்னு நெருப்பு அடியில் கொளுத்தி அவளோட உன்னோட இதையும் அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே உட்கார வச்சு எடுக்கணும். அதுக்கு பேர் வந்து அந்நியன் தண்டனை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் போல ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு ஜெயிலுக்கு போயும் திருந்தலை. ஆல்ரெடி இப்போ குண்டாஸில் அது யார் இப்போது நம்ம திருச்சி இதுன்னா திவ்யா குள்ளச்சி உள்ளே நல்லா களி தின்னுக்கிட்டு இருக்கா. களி நல்லா போட்டாங்க நங்கூரத்தை. ஏற்கனவே ஒரு தடவை அரெஸ்ட் ஆகி போனப்போ ரொம்ப அது அரெஸ்ட் ஆனது பெருமையாக வீடியோவில் பேசிக்கிட்டு அப்படி இப்படி திருச்சா. பார்த்தீங்களா, இந்த நிலமை உங்களுக்கு வரணும்னு தான் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஆல்ரெடி வந்துச்சு, பட்டும் திருந்தலைல, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு திருப்பியும் அந்த குட்டாஸ் மாதிரி நீங்கள் நல்லபடியாக உள்ளே போய்ட்டு நல்லா வச்சு செய்யணும் உங்களை. அதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். இந்த முண்டைக்கு வரும். ஏன்னா இவளுக்கு கேடு காலம் கிளம்பிட்டு திருச்சி சாதனாவுக்கு, திருச்சி ஐட்டம் சாதனா, சீச்சி அப்படி சொல்லக்கூடாது. திருச்சி பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க மூதேவி திருச்சி ஐட்டம் சாதனா அப்படி தான் சொல்லணும், சரியா. அந்த ஐட்டம் சாதனா விரைவில் ரொம்ப ஆடுறா. அப்போ ஒரு பாட்டு கூட, அடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவே மனிதா, அந்த மாதிரி திருச்சி சாதனாவுக்கு விரைவில் ஒரு நல்ல ஒரு அழிவு காலம், நல்ல ஒரு இது வைத்தறிச்சலோடு. நான் மட்டும் சொல்லலடா, நிறைய பேரோட வைத்தறிச்சல் இருக்குது கண்டிப்பாக. அவளை நான் விட மாட்டேன். உங்களை எப்படி நான் உள்ளே போகிற வரைக்கும் வீடியோ போட்டணும், அதே மாதிரி அவள் உள்ளே போகிற வரைக்கும் அவள் என்னென்ன வீடியோ போட்டாலும் சரி நான் போடுவேன். அவளை விட மாட்டேன். அவள் மாறி சமையல் இது சமையல் பண்ணுறாங்களாம் மோரக்கட்டை. அது அதை கையால் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுத்தா கூட நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பாவம். அந்த சனியை செய்கிறது நல்லவங்க செய்கிற எவ்வளோ சமையல் வீடியோ பார்க்குறோண்டா. இந்த நாதாரி முண்டா அதையும் இதையும் மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் காமிக்கிறதுக்காக சேனலாக போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அதையும் நல்லா வாயை தொடர்ந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்களை விடுங்க, நம்ம விஷயத்தை பேசுவோம். சிக்கா வந்துட்டேங்கிறது சொல்கிறதுக்கு தான்டா இந்த வீடியோ, சரியா. உங்கள் வீடியோஸில் எது மோசமான வீடியோஸ்னு பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். மற்றவங்க கொடுக்குறாங்களா இல்லையா கமெண்ட்டில் பண்ணி சதி கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் வாஷ் பேஷன் சூர்யா என்னடி என்ன மூஞ்சும் மொகரக்கட்டையும் கிழட்டு மூதேவி. இதில் வேறு என் பையன் பப்ளிக்கு ஆபத்து மூஞ்சி. பப்ளிக்கில் என்ன எழுதுவான் தெரியுமா, பயலோவில் வச்சுக்கிட்டே நீங்கள் அந்தந்த மாதிரி சிலிம்சம் பண்ணீங்க. இதில் பப்ளிக்கை வேறு நீங்கள் வருத்தப்படுற. அவனுங்களை ஒழுங்காக ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா அந்த பயலோ வந்து நல்லா வளர்ந்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருப்பானுங்க. ஒன்றை மாதிரி நாதாரிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அந்த பயலோ படுற பாடு சரியா. நீ வந்து பப்ளிக்கெல்லாம் பேசாத. அவனுங்க வாழ்க்கையில் அவனுக்கு என்ன எழுதியிருக்கோ அதைப்படி வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த திருச்சி சாதனா ஐட்டம் சாதனா அவள் பொண்ணை கட்டி கொடுத்தாலாம். அது பொண்ணு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு, பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே படுத்துறாங்க. என்னம்மா வேணும், ஏம்மா வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு வீட்டை எழுதி கொடு. அவள் எழுதி கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு தான் நிறைய வீடு கிடைக்குமே. ஏன்னா அவளுடைய விஷயத்துக்கு வந்து வீடாக வரும்.
கடைசியில் ஒரு நாள் அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்து திருச்சி சாதனா மண்டையை போட்டான்னு வச்சுக்கோங்க. ஐயோ உலகத்தில் சந்தோஷப்படுற ஒரே ஆள் கண்டிப்பாக 100 பேருக்கு சாப்பாடு போடுவேன். 100 பேருக்கு சாப்பாடு போடுவேன். ஐயோ செத்துட்டான் அவ்வளோ வெறி. எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தான். மக்களே, நீங்களும் நிறைய பேர் கோயிலெல்லாம் வேண்டுறதா சொன்னீங்க. இவளுகளுடைய ஆட்டம் அடங்கணும், இவனுங்க அழிஞ்சு போகணுன்ட்டு. யாராவது அப்படி சொல்லுவோமா? நம்ம யாராவது அப்படி சொல்லுவோம்? மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் நம்ம அதை அப்படி நினைக்க மாட்டோம் மனசுக்குள்ளே. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குண்டு. ஆனால் இந்த மூதேவிகளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிறது ஆண்டவனே நம்மளுக்கு அருள் புரியும். அதனால் இந்த மூதேவிகளெல்லாம் அழிக்கிறது கடவுள் அங்கேருந்து பார்ப்பார். செய்கிறது மனுஷங்க தான் திருத்தணும். அதனால தான். ஓகேவா? சிக்கா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த தூத்துக்குடி கொத்தனார் இருந்து வர பாடலாசிரியர் டிஏ வரேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வரேன். ஓகே, வந்துட்டேன். டேய் வாசுபேசன் வாயி சூர்யா வந்துட்டேன்டி. இனிமேல் உங்களை அடியில் விட்டு நோண்டுறது தான் என் வேலை.